வாங்க 20/12/2023 புதன்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள காடியார் கிராமத்தில் மின் வேலியில் சிக்கி ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேரினை போலீசார் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் அதிகாரி அவர்கள் நேற்றைய தினம் ஆய்வு மேற்கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் புறக்கணிக்கப்பட்டதை அடுத்து இந்த சாலை மறியல் போராட்டம் நடந்தது. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ அலுவலகத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் அவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மூலசமுத்திரம் கிராமம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் பள்ளி வகுப்பறை கட்டிடம் கட்டுவதற்கு உளுந்தூர்பேட்டை எம்எல்ஏ மணிகண்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வாசுதேவனூர் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதி ஒருவர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் 4 முனை சந்திப்பு பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வெறியூர் தரைப்பாலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நீலமங்கலம் ஏகேடி பொறியியல் கல்லூரியில் வங்கியாளர்களுக்கான நிதி உள்ளடக்கம் மற்றும் நிதிசார் கல்வி தொடர்பான ஒருநாள் பயிற்சி முகாம் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி சித்தேரி தெருவில் உள்ள கர்ணன் தனியார் மஹாலில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்டத்தின் முகாமில் மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் பங்கேற்று நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கூட்டுறவுத்துறையில் காலி பணியிடங்களுக்கான தேர்வுக்கு ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் அறிவுறுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரின் படத்திற்கு சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் அவர்கள் மரியாதை செலுத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளி மேலாண்மை குழு தீர்மானங்கள் மீதான நடவடிக்கைகள் மற்றும் மீளாய்வு தொடர்பாக கூட்டம் நேற்றைய தினம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியில் உள்ள வீட்டின் பூட்டை உடைத்து 37 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரொக்கம் பணம் கொள்ளை. போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் நேற்றைய தினம் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு 3 கால யாகசாலை சிறப்பு பூஜை நடைபெற்றது. இத்துடன் இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தன. இது போன்று கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.